ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. நேற்று விலாக் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து என்னுடைய saree கலெக்ஷன் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் மந்தில் வந்து நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன், மேரேஜுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ஷாப்பிங் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆன்லைனில் வந்து 2-3 saree வந்து நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்க்கலாமா, இல்லை நான் ஷாப்பிங் பண்ணது காட்டலாமான்னு தெரில. கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ பார்க்கலாம். மேரேஜுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இவரோட சித்தப்பா பையனுக்கு மேரேஜு. அதுக்காக போயிருந்தோம். ஆனால் அந்த saree வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா தான் போட்டிருந்தேன். லெஹங்கா வந்து ஃபோட்டோ தம்ப்நெயிலில் வைக்கிற பாருங்கள். அந்த ஃபோட்டோ காலையில் வந்து பட்டு saree வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னுடைய மேரேஜ் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு saree வந்து வாங்கலான்ட்டு போயிருந்தோம். அந்த saree வந்து அந்த என்ன சொல்கிறதுனா அன்றைக்கி நான் கட்டவே இல்லை. மேரேஜ் டே அன்றைக்கி நான் கட்டவே இல்லை. ரொம்ப ஃபீவர் இன்ஜெக்ஷன் போட்டு சொல்லப்போனால் நைட்டியோடு தான் இருந்தேன். அந்த ஃபுல் டேவும் அவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு. ஆனால் saree எடுத்தது வந்து நான் எதுக்குமே போல், சரி இந்த மேரேஜுக்குனா கட்டலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லாம் சிம்பிளாக தான் பண்ணுவேன். இப்போலாம் எனக்கு ஆரி ஒர்க் டிசைனே பிடிக்கிறது இல்லை, ஏன்னு தெரியல. இப்போ பார்க்கலாம், ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு saree பார்த்தீங்கன்னா இந்த saree தான் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கலர், லைட் சாக்லேட் கலர் நினைக்கிறேன், ப்ரௌன், காஃபி ப்ரௌன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு இந்த ஒரு மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே வந்து த்ரெட்டு மாதிரி வரும். இங்கே இது நல்லா இருக்கா சொல்லுங்கள். இதுதான் வந்து நான் மேரேஜு ஃபஸ்ட்டு எடுத்தேன் saree கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னார், இல்லை இது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் இது இன்னொரு டைம் கட்டிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இது ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணல, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நெட்டு பாதி இந்த மாதிரி கிளாத்தில் பாதி இருக்குது. அதனால் வந்து நெட்டு இருக்கே ரொம்ப கச்சன்னு இருக்குமே அப்படின்ட்டுலாம் இருக்காது. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் இப்படி கொடுத்துருப்பாங்க. சொல்லப்போனால் இது வந்து ஃபங்க்ஷன் தொடர்ந்து வருது. எங்கள் நாத்தனார் பாப்பா, அதாவது எங்கள் நாத்தனார் பையன் இருக்கால, அவனுக்கு பர்த்டே வரப்போகுது. அவனுக்கு பர்த்டேக்கு வந்து இது கட்டலான்னு இருக்கேன். பார்க்கலாம், இது கட்டுவேன், இல்லைனா வேறு என்ன saree காட்டுறேன். எது அந்த டைமில் என்ன தோணுதோ, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டுனா எது மேட்ச் ஆகுதோ அது கட்டிப்பேன். ஏன்னா நான் வந்து என்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஆன்லைனில் வாங்கினது நான் வீட்டுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து saree கட்டலாம். சரி, எதுக்கு இப்போ மேரேஜு, அப்புறம் பார்த்தா எங்கள் கல்யாண நாள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வருதா, அதுக்கு தான் பட்டு saree எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரிலேஷனு அந்த மாதிரி இருந்தது தான் saree எடுப்பேன். வருஷத்துக்கு லாஸ்ட் இயர் வந்து இன்னொரு சித்தப்பா பையன் மேரேஜ்க்கு வந்து எடுத்திருந்தோம் பட்டு saree. அதெல்லாம் என்னுடைய பழைய வ்ளாகில் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் இயரில் அதோட ஷாப்பிங் நான் எடுக்க மாட்டேன் சாரீஸ்ன்னு. அப்படி சேர்ந்ததே இந்த பீரோ ஃபுல்லாக சாரீஸ் இருக்குது. பாப்பாவுக்கு தான் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி தூங்குறான், அதை எழுந்துக்கிட்டானான்னு பார்த்தேன். அதோடு இந்த மேரேஜுக்கு எடுத்தோமா. இந்த மேரேஜுக்கு வந்து பட்டு saree வந்து என்னுடைய லாஸ்ட் இயர் மேரேஜ் டேக்கு வந்து எடுத்தது. அது போட்டுக்கலாம். காலையில் நைட்டு லெஹங்கா, இந்த saree நான் கட்டலையா, ஆனால் லெஹங்கா எடுத்துட்டோம். அது ஸ்டிச் பண்ணி போட்டோம். பாப்பா நாங்கள் எல்லாம் ஒரே கலரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் ஆன்லைனில் வாங்கின saree காட்டுறேன். இந்த கலரில் எனக்கு ரொம்பவே பிடிக்குது. இது ஃபோனில் வந்து வேறு கலரில் தெரியுது. இதை வந்து ஒரு மெரூன் கலர், நல்ல மெரூன். இது ஒரு செம்மண் கலரில் இருக்கும். இது கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரில் வந்து இது இந்த மாதிரி எனக்கு சாஃப்டாக சாரீலாம் கட்ட ரொம்ப பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து saree கட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஃபீட் பண்ணுறது நிறுத்தவே முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போலாம் எனக்கு 3 டேஸாக மைண்டு ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா வந்து குட்டி பையன் ரொம்ப உடம்பு சரியில்லாம், ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அம்மா கிட்ட தான் கேட்க, இல்லை டாக்டர்கிட்ட போகலான்ட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் ஃபீடிங்லாம் நிறுத்திட்டுனா ஒரு ஹாப்பியாக வீக்லி ஒன்ஸ் கட்டலான்னு இருக்கேன். இதுவும் ஸ்டிச் பண்ணல, இது ஆன்லைனில். இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த saree வாங்கணும், லிங்க் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் saree ஆன்லைனில் தான். இந்த 2 saree ஒன்றா வாங்கினேன். இதுக்கு ப்ளவுஸ், இது வந்து ஓல்டு, எங்கள் அம்மாவே சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் நாங்களாக கட்டிட்ட மைசூர் சில்க் saree. இது ஓல்டு மாடல். ஆனால் இந்த கலர் வந்து என்ன தான் ஓல்டு மாடலோ, இது ட்ரெண்டிங்லேயே இருக்குங்க. இது
இந்த saree ட்ரெண்டிங்கில் இருக்குது. மைசூர் சில்க் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த டைப்பில். இது எப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. கிளாத்தே எப்படி தாங்க, இந்த கலர் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த கலர் நிறைய saree இருக்குது, ஏன்னா இந்த டைப்பில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆசையாக நான் இருந்துமே வாங்கிட்டேன். ஓகேங்களா. இதுக்கு ப்ளவுஸில் நார்மலாக தான் தைச்சிருப்பேன். இது உள்ளே இருக்குது நாட் பாருங்கள். ப்ளவுஸு இதுவும் போடலை. இதுவும் எங்கன்னா திடீர்னு saree கட்டணும் அப்படின்னா இது கட்டிக்கலாம். ரீசெண்டாக வாங்கினது. இன்னொன்று இது வந்து இந்த saree காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த saree இதே டைப் saree வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து ஒரு 2-3 பேஜில் பார்த்தேன். 10,000 9,500 அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு. என்னோட இது இவ்வளோ ரேஞ்ச். நான் என்ன மேரேஜ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணினே இருந்தேன். இந்த கலர் முகூர்த்தத்துக்கு கட்டினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணினே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சாரியெல்லாம் பார்த்து இவ்வளோ ரேட் கொடுத்து எதுக்கு நம்ம எடுக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி கலெக்ஷன் வந்தால் பார்த்துக்கலாம். நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணேன், இன்ஸ்டாவில் பார்த்துனே சொல்ல ஒரு இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி சாரீ காமிச்சாங்க. ரொம்பவே 1500க்குள்ளே தான் இருக்குது. வாங்கினேன். அது என்னென்னா இதுவும் ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாவில் போனது தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கட்டமாக முகூர்த்த சாரீ மாதிரியே இருக்கும். ரெட்டிஷ் கலர், இது நல்லா டொமேட்டோ கலர். இதுக்கு வந்து நான் இது எப்படி கொடுக்குறாங்கன்னா 1 வீக் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுப்பாங்க அதே பேஜில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சேமாக இந்த டைப்பில் க்ரீன் கலர் வரும் கான்ட்ராஸ்ட்டாக. இதுக்கு ப்ளவுஸ் இதுவும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுதான் கட்டலான்னு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் மந்த் தான் வாங்கினது. இது எல்லாமே 3 saree தான் வாங்கினேன் லாஸ்ட் மந்த்து. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆடி மாதம்ல போன மாதம் எதனா ஒரு வெள்ளிக்கிழமை கட்டலாமா, இவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்கும். காலையில் முகூர்த்தத்தில் கட்டி நம்ம நல்லா ஹேர் ஸ்டைலாக பண்ணிட்டு போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச saree இது ப்ளவுஸ் இது உள்ளே வச்சிருவேன். ஏன்னா மிஸ் ஆகிடும். பீரோ வந்து அம்மா வீட்டிலே இருக்குது, எடுத்துகிட்டு வரதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது. ஆல் டைம் ஃபேவரட் சொல்லலாம். இது ரொம்ப எனக்கு பிடிச்சி எடுத்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு இவ்வளோதாங்க. இது நான் லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ண சாரீஸ் பார்த்தேன். இதுதான் என்னுடைய கல்யாண நாள். லாஸ்ட் இயர் வந்து 2024 கரெக்டா 25 இது ஜனவரி பிறக்க போகுது. ஆமாம், இந்த வருஷத்தில் எடுத்தது. ஃபீவர்னு சொல்லிட்டு கட்டலை. இது ஒரு மாதிரி சில்வர் கலர், சில்வர் வித் கோல்டு. சில்வர்னு எப்படின்னா பென்சில் கலர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது வந்து பிங்க் கலரில் கோல்டு. அந்த முந்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல்லாக ஜரி ஒர்க், இது கோல்டு ஜரி ஒர்க் இருக்கும்னு அது வந்து சாரீ ப்ரீ ஃபிட்டிங் பண்ணியிருந்தேன். மேரேஜ் கட்டலைன்னா நான் கட்டலை. ரீசன் வந்து பர்சனல் இஷ்யூ, அதனால் அன்றைக்கி வந்து நான் அந்த சாரீ கட்டலை. இது என்னைக்கு கட்டவும் தெரியல. ரொம்பவே கிராண்டாக இருக்கும் கட்டினா. இதுவும் பட்டு சாரீ. இது ரொம்ப மேரேஜ் வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் எடுத்துக்கினேன் நான். எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க மேரேஜ் டேக்கெலாம். ஏன்னா வந்து சாரீஸ்லாம் அந்தளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு 3 saree காமிச்சேன்ல, இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் பார்க்கறதுனால மட்டும்தான் ட்ரெண்டிங்கு அந்த மாதிரிலாம் தெரியும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நல்லா இருக்கா சொல்லுங்கள், இப்படியே வச்சு பாருங்கள். நல்லா இருக்கா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாரீ எடுக்கணும், எங்கன்னா போனால் சாரீ கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பட்டு சாரியெல்லாம் கட்டினே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நெட் சாரீ, பட்டு சாரீ இதெல்லாம் வந்து டக்குன்னு கட்ட முடியாது. இந்த மாதிரி சாரீ, இந்த மாதிரி சாரியெல்லாம் வந்து டக்குன்னு கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து நம்மளை பார்த்தா கூட ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ. அப்புறம் பட்டு சாரீ பார்த்துட்டிங்க. நான் இது வந்து லாஸ்ட் மந்த்து இப்போ மேரேஜுக்கு ஒரு சாரீ அங்கே இருக்குது. இதுதாங்க நான் மார்னிங்கில் முகூர்த்தத்தில் கட்டின சாரீ. ப்ளவுஸ் இருக்குது, சாரீ அந்த ரூமில் இருக்குது. இது ஒரு ஃபோட்டோ வந்து நான் கடையில் வந்து என் மேலே வச்சு பார்த்து தான் எடுத்தேன். இது ஒரு ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த கலர் தான். இது வந்து ராணி பிங்க்கில் பேபி பிங்க் கலந்த மாதிரி, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த சாரீ. நான் ஃபோட்டோ தம்ப்லைனில் வைக்கிறேன், ஏன்னா நான் வந்து ஷாப்பிங் பண்ண சொல்ல எடுத்தது. இந்த சாரீ தான் முகூர்த்தத்துக்கு கட்டலான்னு இருந்தேன். 2 சாரீ, ஒன்று எனக்கு கல்யாண நாளுக்கு எடுத்த சாரீ, அதோடு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ. இது 2 எடுத்துகிட்டு நைட்டு வந்து லெகங்கா ஆப்ஷனே இல்லை. திடீர்னு லெகங்கா வாங்கினதுனால நம்ம வந்து சாரீ வந்து கட்ட முடியாத சூழ்நிலை. இது வந்து பட்டு சாரீ இப்போ காமிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ளவுஸு.
நல்லா தெரியுது பாருங்க, ஃபுல்லாக ஜரி தான். பட்டு சாரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டுங்க, அதுதான் ஒரு ஹைலைட்டே. ரொம்பலாம் ரேட் கொடுத்து எடுக்க மாட்டேங்க நான் எப்போவுமே. சரி, நாங்கள் இதுக்கு வந்து ப்ளவுஸ் அழகாகவே இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தாங்க, எதுவுமே கட்டதில்லை நான். அவ்வளோதாங்க. அப்புறம் என்கிட்ட பீரோலேயே இருந்தது லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்பயும் இந்த சாரியும் ட்ரெண்டு தான் போயிட்டுருக்கு. அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா வந்து பேக்கில். பார்த்தீங்கன்னா இந்த சாரி, இது என்ன சாரி, இப்போ தான் ஜோதிகா சாரி, அந்த சாரி, இந்த சாரின்னு போய் அது முன்னாடி எடுத்தது இது. அப்போ ட்ரெண்டிங்காக போச்சு. டிஷ்யூ டைப் இது. இதுக்கு ப்ளவுஸ் இருக்கா இல்லைன்னே தெரியல, கட்டினா தான் தெரியும். இதுக்கு வந்து ஆரி ஒர்க் எதனா மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கட்டலாமே, நம்ம யூடியூப்ல இருக்கும், விலாக்ல எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சாரீ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ அந்த பீரோலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று சாரீ, இதுவும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல. இவ்வளோ தாங்க இப்போதைக்கு சாரீ எடுத்தது. 2 சாரீ ஆன்லைனில் வாங்கியிருப்பேன். ஒரு சாரீ வந்து அந்த சாக்லேட் நெட் சாரீ வந்து என்ன சொல்கிறது, கல்யாணத்துக்காக வாங்கினது. மற்றபடி மேரேஜ்க்கு வந்து இந்த ஷாப்பிங் தான். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சாரீலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எங்கள் அத்தை மாமா வந்திருந்தாங்க, முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதனால் வந்து அது கொஞ்சமாக உருவிட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு தோசையில் வச்சு கொடுத்தேன், சூப்பராக சாப்பிட்டாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து நான் தம்பி அழுதுகிட்டே இருந்தான், அவன் எழுந்து குளிக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி, சரி அது வந்து டெய்லி விலாகில் வந்து உங்களுக்கு போடுறேன், சரி அது போர் அடிக்கக்கூடாது உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு. எனக்கு ரொம்ப டென்ஷன், ஆனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போ தான் என்னுடைய ஹேர் நார்மல் எனக்கு இவ்வளோ அளவு வந்துச்சு, அந்த முடியாது எப்போ வரும் தெரியல, பார்க்கலாம். 1.5 இயர் ஆக போகுது, இவ்வளோ முடி வந்திருக்குங்க. ஓகேங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்சும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. என்னடா இவ வெயிட் லாஸ் சேலஞ்ச் சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா வந்து ஃபங்க்ஷனு தவிர்க்க முடியாத ரீசன்னால் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ கூட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தானே ஆகணும். உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு எனக்கு மைண்டு ஃப்ரீயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான். எப்படி சொன்னால், நான் யாரும் நம்புறதில்ல. நான் என்னுடைய செல்ஃபாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தால் தான் நான் இப்படிலாம் இருந்தேன்னு சொல்லிட்டு லைனாக பார்ப்பேன், இயர்லி பார்ப்பேன். மோட்டிவேஷனாக எனக்கே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாரீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாரீ மறந்துட்டேன். முக்கியமாக இன்ஸ்டால் ட்ரெண்டிங் சாரீலாம் காட்டணும்ல. இது வந்து எங்கள் நாத்தனார் கூட இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நேற்று தான் அவள் கட்டின்னு வந்தாங்க வீட்டுக்கு. அவள் வந்து அவளுக்கு பிடிச்ச கலர் அது. நான் வந்து எல்லா கலருமே அதில் இந்த இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல, இதில் வந்து எல்லா கலருமே எனக்கு என்கிட்ட சாரீஸ் நிறையவே இருக்குது. அதனால் அதுவும் அந்த சாரீ தான் எடுக்கணும்னு தோணுது. ஒரு மாதிரி சாக்லேட் கலரில் எங்கிட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது நல்லா இருக்கா பாருங்கள், எங்கிட்ட இல்லாத கலர். இந்த ஆனியன் கலரு, பேபி பிங்க் கலர், இந்த கலரில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட நிறைய சாரீ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. இதுக்கும் ப்ளவுஸ் தைக்கல. இதே சாரீ அவளுக்கு ஒரு மாதிரி கலர், அது என்ன கலரு, ப்ளூ கலர் நினைக்கிறேன், லைட் ப்ளூவில் ஒரு மாதிரி கலரில் வந்து எங்கள் நாத்தனார் வாங்கியிருந்தாங்க, நேற்று கட்டிட்டு வந்திருந்தாங்க. நான் இது ஒன்றும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல. இதுதான் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் சாரியில் நான் வாங்கினது. லாஸ்ட் மந்த் இதெல்லாம் வாங்கினேங்க, தேவையில்லாத செலவு தான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து காது குத்துறதுக்கு வந்து சாரீ வாங்கி கொடுத்தாங்களா, அதுவும் இதே டைப்பில் ஸ்பேஸ் இருக்கா, இந்த டைப்பில் ரொம்ப சாஃப்ட்டுங்க. ஐயோ செம்ம சாஃப்ட்டு. இது சொல்ல போனீங்கன்னு பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பாருங்களா, ஸ்டோன் கிராண்டாக இருக்கும். இது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இது வந்து ஒரு கத்திரிப்பு கலரா அப்படி தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கேட்டேன், இந்த கலர் என்ன கலர் தெரியுமா, டார்க் ஊதா கலர், டார்க் கலர் பர்பிள், டார்க் பர்பிள், செம்மையாக பாருங்க. ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது உள்ள, ஃபுல்லாக ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க 3000. அவருக்கும் இதே மாதிரி சில்கில் ஷர்ட் சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கும் எனக்கு சாரீ அவர் போட்டே அடிச்சிட்டாரு. அவர் தான் சொல்கிறேன்னா, அவர் என் கூட எடுக்கிற சாரீஸு இல்லைன்னா இந்த மாதிரி எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிடுறாரு. நான் சாரீ கட்டாமல் நான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன கேட்குறாங்க, நீ நான் கட்டுறிய சாரீ அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், குழந்தைய வச்சுட்டு சாரீ கட்டி நான் வீட்டில் இருக்க முடியும் சொல்லுங்கள். அதனால் ஃபீடிங்லாம் நிறுத்திட்டுனா வீக்லி ஒன்ஸ் வந்து சாரீ கட்டலான்னு இருக்கேன். கட்டலாமா வேணாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 சாரீ வந்து நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். ஒரு சாரீ இன்ஸ்டாவில் ஃபேமஸாக போனது, அதனால தான் வீடியோ முடிச்சுட்டும் நான் வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன்.
மதியம் வந்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்து குடிச்சிட்டே இருந்தேன். அங்கே சோஃபா மேலேயே வச்சுட்டு வந்திருக்கேன். குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான் ஆளில். குழந்தை எழுந்த உடனே அவளுக்கு எதனா கொடுக்கணும், பசியில் இருக்கான். சாப்பிடவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. எதனா டிப்ஸ் சொல்லுங்களேன். 2 வயசு ஆகுது, 2 மந்த் ஆகுது. குழந்தை சாப்பிடவே மாட்றான். என்ன பண்ணுதுன்னு எனக்கும் புரியல. வெயிட் கெயின் ஆக மாட்டுது. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களா, குழந்தை வச்சுருக்கவங்கள, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் என்ன சொல்லுங்கள். இப்போ வந்து மதியத்துக்கு தான் டைரெக்டாக லஞ்ச் வந்து தோசை தான் இன்றைக்கும். நேற்று வந்து ஒரு தோசை 2 முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா. இன்றைக்கும் தோசை தான். முருங்கைக்கீரை நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அயன் சத்து அதிகமாக இருக்குது அதில். அவ்வளோதான். ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். இவ்வளோதாங்க. ஃப்ரூட்ஸ் இருக்குது. இவருக்கும் உடம்பு சரியில்லை. அவருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சா வந்தால் சாப்பிடுவார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாடா, பை.